அதிபர் பதவியில் இருந்து துரத்தி அடிக்கப்படுவாரா? அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடக்கும் பரபர வாக்கெடுப்பு. அமெரிக்காவில் டெமோக்ராட்டிக் கட்சியினர் மீண்டும் ஒரு முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஈரான் போர் தொடர்பான அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானத்திற்கு செனட்டில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று டெமோக்ராட்டிக் கட்சியினர் வலியுறுத்துகின்றனர். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை தலைவராக இருக்கும் செனட்டர் சக் ஹூமர் ஈரானில் நடைபெறும் போரை நிறுத்தி கட்டுப்பாட்டை இழந்த டிரம்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார். இது அமெரிக்க செனட்டில் 4வது முறையாக நடைபெறும் முயற்சி. ஈரான் போருக்கு எதிராக அமெரிக்க மக்கள் மத்தியில் அதிகப்படியான கருத்துக்கள் எதிரொலிக்க துவங்கியுள்ள நிலையில் டெமோக்ராட்டிக் கட்சியினரின் இந்த புதிய முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது தெரியவில்லை. ஆயினும் டெமோக்ராட்டிக் கட்சியினர் தொடர்ந்து முயற்சி செய்து வரும் நிலையில் இப்புதிய நடவடிக்கை அமெரிக்க அரசியலில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுக் ஷீமர் தனது எக்ஸ் பதிவில் 4வது முறையாக குடியரசுக் கட்சியினருக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்பு கிடைக்கிறது என்று எழுதியுள்ளார். அவர் டிரம்பின் நடவடிக்கையை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று பெயரிடப்பட்டாலும் தற்போது ஆபரேஷன் எபிக் ஃபெயில் என்ற நிலையில் உள்ளது என கேலி செய்துள்ளார். இந்த போரில் இதுவரையில் நடந்தது என்னவென்று பார்த்தால் ஹார்முஸ் ஜலசந்தியில் முழுமையான குழப்பம், அமெரிக்காவில் பல ஆண்டுகளில் இல்லாத உயர்ந்த பெட்ரோல் விலை, ஈரான் அரசு இன்னும் நிலையாகவும் உறுதியாகவும் நிற்கிறது, ஈரானின் அணு ஆயுத திட்டம் எந்த மாற்றமும் இன்றி தொடர்வது, அமெரிக்காவின் உலகளாவிய நம்பகத்தன்மை குறைந்து வருவது ஆகியவை இந்த போர் நடவடிக்கையின் விளைவுகள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் இந்த நிலையை டிரம்ப் இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் முன்பு இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அரசியல் சட்டப்படி போரை அறிவிக்கும் அதிகாரம் காங்கிரசுக்கே உண்டு. அதிபருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் டிரம்ப் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார். டெமோக்ராட்டிக் கட்சியினர் செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபையில் பலமுறை போர் அதிகாரம் தொடர்பான தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் குடியரசுக் கட்சியினர் இரு சபைகளிலும் பெரும்பான்மையுடன் இருப்பதால் இந்த தீர்மானங்களை தொடர்ந்து தடுத்து வருகின்றனர். இதனால் டெமோக்ராட்டிக் கட்சியினரின் முயற்சி இதுவரை வெற்றி பெறவில்லை. சக் ஹூமர் மற்றும் டெமோக்ராட்டிக் கட்சியினர் டிரம்பின் ஈரான் தொடர்பான இராணுவ நடவடிக்கைகளுக்கு காங்கிரசின் அனுமதி தேவை என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்த முயற்சி ஏற்கனவே பல மாதங்களாக தொடர்கிறது. குடியரசுக் கட்சியினர் இதை தடுத்து வருவதால் டெமோக்ராட்டிக் கட்சியினர் 4வது முறையாக வாக்கெடுப்பை கோரியுள்ளனர். இந்த வாக்கெடுப்பு அமெரிக்க அரசியலில் பெரும் மோதலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் டெமோக்ராட்டிக் கட்சியினர் வெற்றி பெற்றால் டிரம்பின் அதிபர் பதவிக்கும் டிரம்பின் அதிகாரத்திற்கும் பெரும் கேள்வியாக மாறக்கூடும்.